வெல்கம் டு மித்ரன் காமர்ஸ். நாம் இந்த லாஸ்ட் கிளாஸ்ல இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் காம்பினேஷன்ல இந்த காம்பினேஷன்ல அசோசியேஷனு ஃபெடரேஷன் மட்டும்தான் பார்த்தோம். இன்னைக்கு இந்த கன்சாலிடேஷன்ல பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த அசோசியேஷன்ல சிம்பிள் அசோசியேஷன், காம்பவுண்டு அசோசியேஷன். சிம்பிள் அசோசியேஷன்னா பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஒன்றாகுது. காம்பவுண்ட் அசோசியேஷன்ல ட்ரேட் அசோசியேஷன், சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட் பத்தி நம்ம பார்த்தோம். இந்த ட்ரேடு அசோசியேஷன் அப்படின்னு வரும்போது சேம் ஆர் சிமிலியர் ட்ரேட் பண்ணக்கூடிய நபர்கள் ஒன்றிணைதுன்னு பார்த்தோம். ட்ரேடு யூனியன் வரும்போது ரிலேஷன் பிட்வீன் ஒர்க்மேன் அண்டு எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு வரும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் பர்சன் ஒன்றிணைது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல மொத்தம் 15 சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்தியாவில் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து இந்த ஃபெடரேஷன் அப்படின்னு வரும்போது மகாத்மா காந்தி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து இந்த இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட் அப்படின்னு வரும்போது நமக்கு என்னன்னா இந்த சோசியல் இஷ்யூஸை பத்தி டிஸ்கஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இந்த ஃபெடரேஷன் அப்படின்னு வரும்போது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த எதுக்காக ஃபெடரேஷன் பண்றாங்க அப்படின்னு வரும்போது என்னன்னா, அவங்களுடைய இன்டர்னல் ஃபங்க்ஷனுக்காக ஃப்ரீடம் கொடுக்குது. ப்ரைஸு, அவுட்புட்டு, காம்படிஷனு, மார்க்கெட்டு, இதுதான் அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ். இந்த ஃபெடரேஷன் வரும்போது போல்ஸு, கார்னர் ஆர் ரிங்ஸு, இந்த கேர்டல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். போல்ஸ் அப்படின்னா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோல் பார்த்தோம். டேரிஃப் ஃபோலு, மார்க்கெட்டு போல்ஸு அப்படி சொல்லி பார்த்தோம். இந்த கார்னர் அப்படின்னு வரும்போது ஆர்டிஃபிஷியலா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்றது. எப்படி ஆர்டிஃபிஷியலா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே ஒரு மெர்ச்சன்ட் என்ன பண்ணுவார்னா, அதாவது ஒரு வியாபாரி எல்லா பொருட்களுமே வாங்கிடுவார். அதுதான் இந்த கார்னர். ரிங்ஸ் அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். இந்த கேர்டல் அப்படின்னா மோனோபோலி, அதாவது டிமாண்டு, பிரைஸ் எல்லாமே அவரு கண்ட்ரோல் பண்ணுவாரு. அடுத்து இந்த கன்சாலிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கன்சாலிடேஷன் அப்படின்னு வரும்போது என்னன்னா, கன்சாலிடேட் பண்ணுங்க, ஒன்றிணைங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த பிசினஸ் காம்பினேஷன்ல இந்த கன்சாலிடேஷன்ஸ் வரும்போது இந்த பிக்சரை பாருங்க. இதுல ரெட்டு, கிரீனு, ப்ளூவு, எல்லோ, இது மொத்தம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 கம்பெனிஸ் இருக்குதுன்னா, இந்த 4 கம்பெனியுமே மொத்தமே ஒன்றிணைஞ்சுட்டான் அப்படின்னா கம்ப்ளீட் கன்சாலிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் சொல்றோம். இல்ல பார்ஷியல் கன்சாலிடேஷன்ஸ் அப்படின்னா ஒரு பார்ட் மட்டும் கன்சாலிடேட் ஆகிறது. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 50% ஆஃப் ஷேர்ஸ் கன்சாலிடேட் பண்ணாங்கன்னா அது பார்ஷியல் கன்சாலிடேஷன். இல்ல கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் அப்படின்னா 100%. இப்போ ஏ கம்பெனில 100% ஆஃப் ஷேரு, பி கம்பெனில 100% ஆஃப் ஷேர்ஸ் ஒன்றிணைத்துட்டாங்கன்னா அது கம்ப்ளீட் கன்சாலிடேஷன்ஸ் அப்படின்றாங்க. அப்ப இந்த கன்சாலிடேஷன்ல பார்ட்டியல் கன்சாலிடேஷன்ஸ், அதாவது ஒரு பார்ட்டை மட்டும் என்ன பண்ண போறாங்க, கன்சாலிடேட் பண்ண போறாங்க. அதுல ட்ரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க, ஹோல்டிங் கம்பெனின்னு ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க, கம்யூனிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு. அடுத்து கம்ப்ளீட் கன்சாலிடேஷன்ஸ் வரும்போது மெர்ஜர் அமால்கமேஷன்ஸ். இதனுடைய டைப்ஸ் எல்லாம் நாம் பார்ப்போம். இல்ல எலாபரேட்டா கார்பரேட் அக்கௌண்டிங் நாம பார்க்கும்போது பார்க்கலாம். இப்ப இதுல என்னன்னா, இந்த ட்ரஸ்ட் அப்படின்னு வரும்போது நல்லா பாருங்க. இந்த பார்ஷியல் கன்சாலிடேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட்னாவே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை. அப்படி ட்ரஸ்டுக்கு இன்னொன்னா ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிலையன்ஸ்னாலும் நம்பிக்கைன்றாங்க. அப்போ அந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட்ன்றது ஆரிஜினடு இந்த யூஎஸ் அப்படி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா 1879, 1879 தான்
இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட்ன்றத ஒண்ணு உருவாக்குறாங்க. பொதுவா ட்ரஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு நம்பிக்கையின் பேர்ல நம்மளுடைய சொத்து எல்லாத்தையுமே இன்னொரு பேருக்கு மாத்துறது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து, ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகன் பேர்ல எல்லா சொத்துமே என்ன பண்ணிடுவாரு? மாத்திருவாரு. அதே போல இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு வரும்போது, சார் இதுல வந்து என்னன்னா, ஒரு பர்ட்டிகுலரான ஃபீல்டுல ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருப்பார். இப்ப ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார். அதே போல இந்த கார் மேனுஃபேக்சரிங்னா ஒரு எக்ஸ்பர்ட் கம்பெனிஸ் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் மேனுக்கு நம்மளுடைய சொத்துக்கள், கம்பெனியுடைய சொத்துக்கள் மொத்தத்தையுமே நம்ம என்ன பண்றது? அவருடைய பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்றது. சொத்து மீன்ஸ் அப்படின்னா ஷேர்ஸ் மொத்தமே நம்ம என்ன பண்ணுவோம்? அவருடைய பேர்ல வந்து நாம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதுதான் என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட். அவருடைய நம்பிக்கையின் பேர்ல நம்மளுடைய சொத்துக்கள் மொத்தையும் அவர்கிட்ட மாத்துறோம். அப்போ இந்த ட்ரஸ்ட் என்ன சார் பண்ணுவாரு அப்படின்னா, அவருக்கு எல்லா ரைட்ஸுமே வந்துரும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ரைட்ஸ் வச்சு கம்பெனி வந்து மெர்ஜ் பண்ணுவாரு. ப்ரொமோட் நியூ கம்பெனி பண்ணுவாரு. நம்ம மாத்துன அசெட்ட வச்சியோ, ஷேர வச்சியோ லோன் வாங்குவாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாரு? பே டிவிடெண்ட் குடுப்பார். இதுதான் என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட். அந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் வந்து 1879ல அமெரிக்காவுல வந்து உருவாக்குறாங்க. நம்பிக்கையின் பெயர்ல நம்மளுடைய கம்பெனியுடைய சொத்துக்கள் மொத்தமே ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸ்பர்ட் கிட்ட நாம மாத்துறோம். இதுதான் அது காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட். அடுத்து என்னன்னா, இந்த கம்யூனிட்டி இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கம்யூனிட்டி இன்ட்ரஸ்ட் அப்படின்னு வரும்போது என்னன்னா, சார் இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் வந்து இல்லீகல். இது வந்து சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி இந்த ஆன்டி ட்ரஸ்ட் லெஜிஸ்லேஷன் வந்து டிக்ளேர் பண்றாங்க. இந்த ஆன்டி ட்ரஸ்ட் லெஜிஸ்லேஷன் வந்து சொல்றாங்க. இது வந்து அகைன்ஸ்ட் ஆஃப் த பப்ளிக், அகைன்ஸ்ட் ஆஃப் த லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி யுஎஸ்ஏ கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன் சார் வந்து என்னுடைய சொத்துக்கள் மொத்தம் இன்னொருடைய பெயர்ல வந்து நான் போயிட்டு மாத்தணும்? இதுக்காக என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸோ இல்ல இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்டுக்கு அகைன்ஸ்டா the community of interest and holding companies was were form of business combinations. இது என்ன பண்றாங்க? எட்டுன்னு வராங்க. இந்த கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட்ன்றதும் ஹோல்டிங் கம்பெனியும் என்ன பண்ணுறாங்க? எட்டுன்னு வராங்க. அப்போ அந்த கம்யூனிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, சார் நீங்க சொத்து யார் பேர்லயும் மாத்த வேணாம். இப்ப ஏ கம்பெனி பி கம்பெனிக்கிறியா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைங்க. உங்களுடைய ஷேர்ஸோ சொத்து எல்லாமே உங்க கம்பெனி பேர்ல இருக்கட்டும். ஆனா நீங்க எதுக்காக காம்பினேஷன் ஆவறீங்க அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காகவும், இங்க பாருங்க மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காகவும், டைரக்ஷனுக்காகவும் நாம என்ன பண்றோம்? காம்பினேஷன் ஆகுறோம். ஆனா நம்மளுடைய சொத்துக்கள் எல்லாமே யார் பேர்ல இருக்கும்? அந்தந்த கம்பெனி பேர்ல இருக்கும். இதுதான் வந்து கம்யூனிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்து வந்து ஹோல்டிங் கம்பெனிஸ். அப்போ ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னா ஹோல்டு டு ஹோல்டு. இப்போ பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, இதை கொஞ்சம் புடிங்க அப்படின்னு சொல்றாருன்னா நீங்க அதுல கொஞ்சம் பிடிக்கிறீங்க. அதுதான் ஹோல்டு அப்படின்னு சொல்றது. இதுல வந்து என்னன்னா, பொதுவா சார் இந்த ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் இன் த யூஎஸ்ஏஸ். அதாவது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல சார் உருவாக்குனது எல்லாத்துலயுமே நமக்கு எது சார் வரும்? யுஎஸ்ஏ அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு மேக்சிமம் வரக்கூடியது. எக்ஸப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து அண்டு யூரோப்பன்ஸ் சொல்லி நம்ம ஒரு இடம் பார்த்தோம். அது நம்ம கொஸ்டின் வரும்போது பார்க்கலாம். இதுல ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, சார் இட் வாஸ் கிரியேட்டட் த ஓவர் கம் த ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ்டு பை த ஆன்டி ட்ரஸ்ட் லெஜிஸ்லேஷன். அதாவது இங்க பாருங்க இந்த ஆன்டி ட்ரஸ்ட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா
இங்க அதாவது இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் வந்து அகைன்ஸ்ட்னு சொல்றாங்களா, இது வந்து நீங்க பண்ணாதீங்க. ஆனா இந்த ஆன்டி ட்ரஸ்ட் லெஜிஸ்லேஷனுக்கே ஆப்போசிட்டா வந்தது என்னன்னா ஹோல்டிங் கம்பெனிஸ். ஏன் சார் ஹோல்டிங் கம்பெனினா, சார் சொத்து உங்க பேர்லயே இருக்குது, இவரு பேர்லயே இருக்குது. நீங்க ஒரு டைரக்ஷனுக்காகவும், இல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுக்காகவும் தான் ஒன்றிணைறீங்க. இப்போ சொத்து ஒண்ணா இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதாவது பெரிய பிசினஸ் பண்ண முடியும். இல்ல ரைட்டிங் பவர், இப்போ பவர் ஆஃப் அத்தாரிட்டி யாருக்கிட்டயும் ஒருத்தர்கிட்ட இருந்தாதான் அது கரெக்டா வரும்ன்றதுக்காக என்ன பண்ண ஒரு ஹோல்டிங் கம்பெனின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. அதனாலதான் இது ஆன்டி ட்ரஸ்ட் லெஜிஸ்லேஷனுக்கு அகைன்ஸ்டான்றாங்க. இப்போ ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னா, சார் கம்பெனி ஆக்ட் 1956 பிரகாரம் holding company is a unique companies which hold more than 15% of the equity share capital of other companies. அதாவது இப்போ ஒரு கம்பெனி, இப்போ நீங்க ஒரு கம்பெனி இருக்கிறீங்க, இன்னொரு கம்பெனில 50%க்கு மேல நீங்க வந்து ஒரு ஷேர்ஸ் வாங்கி இருக்கிறீங்கன்னா அந்த கம்பெனிஸ் வந்து ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹோல்டிங் கம்பெனில வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஹோல்டிங் கம்பெனியே இப்ப நீ இன்னொரு கம்பெனில ஒரு 50% ஷேர்ஸ் வாங்குனீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனிஸ் வந்து ஹோல்ட் பண்றீங்க. அதுல ஒரு 50% ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறீங்க. இதனுடைய டைப்ஸ் வரும்போது என்னன்னா பேரண்ட் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேரண்ட்னா நீங்க உடனே பெற்றோர்னு நினைக்காதீங்க. அதே சிமிலியர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கம்பெனிஸ். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கம்பெனி என்ன பண்றேன்னா, அதே மாதிரி இப்போ கார் மேனுஃபேக்சரிங் நீங்க பண்றீங்க. கார் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனில நீங்க ஒரு 50% ஷேர்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா அது பேரண்ட் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா டு ஸ்டார்ட் நியூ கம்பெனிஸ் அண்டர் இட்ஸ் கண்ட்ரோல். உங்களுடைய கண்ட்ரோல்ல நீங்க ஒரு கம்பெனிஸ் வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா பேரண்ட் ஹோல்டிங் கம்பெனிஸ். எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறாங்க பாருங்க, இந்த டாடா டீன்னு இருக்குது பாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா யூகேல இருக்கக்கூடிய டாடா டீ கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இங்க கான்செப்ட் என்னன்னா டீ, அது இந்தியாவில் இருந்தாலும் சரி ஃபாரின்ல இருந்தாலும் சரி. அப்போ பேரண்ட் ஹோல்டிங் கம்பெனிஸ். அடுத்து ஆஃப்ஸ்பிரிங் கம்பெனிஸ். அதாவது வந்து இந்த ஆஃப்ஸ்பிரிங் கம்பெனிஸ் அப்படின்னா இப்போ ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய கம்பெனிஸ், அதாவது நியூ கம்பெனி ஸ்டார்டட் பை சம் எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ். எதுக்காகனா டு கண்ட்ரோல் த எக்ஸரைசஸ், அந்த மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காகவோ, இல்ல அவங்களுடைய ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காகவோ, இல்ல அவங்களுடைய பிசினஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காகவும் அவங்களே என்ன பண்ணுவாங்க, புதுசா ஒரு கம்பெனியை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பேரண்ட் ஹோல்டிங் கம்பெனிஸ்னா சார் ஏற்கனவே ரன் ஆகின்னு இருக்கக்கூடிய கம்பெனியை ஹோல்டு பண்றது, அதுல 50% வாங்குறது. இந்த ஆஃப்ஸ்பிரிங் கம்பெனிஸ் அப்படின்னா இவனே என்ன பண்ணுவான், புதுசா ஒரு கம்பெனி உருவாக்குவான், அதை இவன் என்ன பண்ணுவான் ஹோல்டு பண்ணி வச்சுப்பான். அதுதான் வந்து ஆஃப்ஸ்பிரிங் கம்பெனிஸ் அப்படின்றாங்க. அடுத்து வந்து பியூர் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்றாங்க. இப்போ இந்த பியூர் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னா சார் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புது யூனிட் ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த டொயோட்டா கம்பெனி சென்னையில இருக்குது சார், அதே மாதிரி ஒரு யூனிட்டை வேற எங்காவது ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. கார் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அதுதான் வந்து பியூர் ஹோல்டிங் கம்பெனிஸ். இது கொஸ்டின் ஏரியா பாத்துங்க. A company which is established primarily for uniting and controlling the subsidiaries அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கம்பெனிஸ் என்ன பண்ணோம், புதுசா ஒரு யூனிட்டை ஒண்ணு ஆரம்பிப்பான், அந்த யூனிட்டை கண்ட்ரோல் பண்ணனா பியூர் ஹோல்டிங் கம்பெனிஸ். அடுத்து என்னன்னா ப்ரொப்ரைட்டரி ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்றாங்க. இந்த ப்ரொப்ரைட்டரி ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா சார் ஒரு கம்பெனிஸ் வந்து என்டையர் ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்றது வந்து ப்ரொப்ரைட்டரி ஹோல்டிங் கம்பெனிஸ். அதுதான் அங்க சொல்லியிருப்பாரு என்டையர் ஸ்டாக் அப்படின்றாங்க.
அடுத்து என்னன்னா இன்டர்மீடியேட் ஹோல்டிங் கம்பெனிஸ். இப்போ இந்த இன்டர்மீடியேட்டரி ஹோல்டிங், இன்டர்மீடியேட்டர்னா இரண்டு நபர்களுக்கு இடையில ஒருத்தர் இருப்பார், அவருதான் இன்டர்மீடியேட்டரி கம்பெனிஸ். அப்போ இப்போ ஹோல்டிங் கம்பெனிஸ் இருக்குது, அவங்களுடைய சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா, அதுல இன்னொரு ஹோல்டிங் கம்பெனிஸ் என்ன பண்ணுவான், கண்ட்ரோல் பண்ணுவான். இப்போ இதுல பாருங்க, a holding company of subsidiaries. அப்போ சார் இந்த இடத்துல சப்சிடரி கம்பெனிஸ் அப்படின்னா, இப்போ ஏ கம்பெனிஸ் இருக்கிறான், அவன் என்ன பண்றான்னா ஒரு கம்பெனியை ஹோல்டு பண்றான், ஒரு பின்ற கம்பெனியை ஹோல்டு பண்றான் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த பி கம்பெனிஸ் என்ன பண்ணுவான்னா இந்த சின்ற கம்பெனியை ஹோல்டு பண்ணுவான். அப்போ ஏ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சி கம்பெனிஸ் வந்து சப்சிடரி கம்பெனிஸ். அப்போ இந்த அனதர் ஹோல்டிங் கம்பெனிஸ் வந்து இன்னொரு கம்பெனியை வந்து ஹோல்டு பண்றான் அப்படின்னா அது இன்டர்மீடியேட்டரி ஹோல்டிங் கம்பெனிஸ். அடுத்து வந்து ஃபைனான்ஸ் ஹோல்டிங் கம்பெனிஸ். இது வந்து கொஸ்டின் ஏரியா, நல்லா பார்த்துங்க. இந்த ஃபைனான்ஸ் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு வரும்போது, சார் இவன் வந்து டஸ் நாட் கண்ட்ரோல் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ். அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் அப்படின்னா, நான் மேனேஜ்மெண்ட்ல தலையிட மாட்டேன், நான் மேனேஜ்மெண்ட்ல வரமாட்டேன், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுவேன். இதுதான் என்னன்னா ஃபைனான்ஸ் ஹோல்டிங் கம்பெனிஸ். இப்போ அவன் என்ன பண்ணுவான், ஒரு 10-15 கம்பெனில மோர் தென் 50% ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருப்பான், ஆனா கண்ட்ரோல் பண்ண மாட்டான், ஃபைனான்ஸ் மட்டும்தான் பண்ணுவான். அதுதான் என்னன்னா ஃபைனான்ஸ் ஹோல்டிங் கம்பெனிஸ். அடுத்து என்னன்னா பிரைமரி ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்றாங்க. இந்த பிரைமரி ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா அவனுக்கு சப்சிடரி கம்பெனிஸே இருக்காது. A holding companies which is not a subsidiary of any other companies, அதுதான் வந்து பிரைமரி ஹோல்டிங் கம்பெனிஸ். பொதுவாக ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னா வேற ஒரு கம்பெனில ஒரு 50% மேல ஷேர்ஸ் வாங்கினா அது ஹோல்டிங் கம்பெனிஸ். சப்சிடரி கம்பெனிஸ் அப்படின்னா இந்த ஹோல்டிங் கம்பெனி இன்னொரு கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுவான், அதுதான் வந்து சப்சிடரி கம்பெனிஸ். அப்போ சார் எனக்கு தேர் இஸ் ஏ நோ எனி சப்சிடரி கம்பெனிஸ், அதுதான் என்னன்னா பிரைமரி ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து மிக்ஸ்டு ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா a holding company which run its own business and control the business of its subsidiary. அதாவது இப்போ ஒரு கம்பெனிஸ் என்ன பண்றான், அவனுடைய பிசினஸும் ரன் பண்றான், அவனுடைய சப்சிடரி பிசினஸையும் என்ன பண்றான், ரன் பண்றான் இல்ல கண்ட்ரோல் பண்றான். அதுதான் வந்து மிக்ஸ்டு ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி நாம வந்து பார்க்கிறோம். இதுல வந்து என்னன்னா நமக்கு பாருங்க, இந்த பேரண்ட் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னா ஏற்கனவே ரன் ஆகின்னு இருக்கக்கூடிய கம்பெனியை ஹோல்டு பண்றது, 50%க்கு மேல ஷேரை வாங்கி. இந்த ஆப்ஸ்பிரிங் கம்பெனிஸ்னா புதுசா ஒரு கம்பெனியை உருவாக்கி அதை வந்து ஹோல்டு பண்றது. பியூர் ஹோல்டிங் கம்பெனிஸ்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுவான், இன்னொரு யூனிட் கம்பெனியை ஆரம்பிச்சு கண்ட்ரோல் பண்ணுவான். அடுத்து வந்து இந்த ப்ரொப்ரைட்டரி ஹோல்டிங் கம்பெனிஸ்னா அவன் என்ன பண்ணுவான், என்டையர் ஸ்டாக்குமே அவன் என்ன பண்ணுவான், ஹோல்டு பண்ணி வச்சிருப்பான். இன்டர்மீடியேட்டரி ஹோல்டிங் கம்பெனிஸ்னா பிட்வீன் 2%ல ஒருத்தர் இருப்பார். அதே போல இதுல என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் இருப்பாரு. ஃபைனான்ஸ் ஹோல்டிங் கம்பெனினா ஃபைனான்ஸ் மட்டும் பண்ணுவாரு. அடுத்து பிரைமரி ஹோல்டிங் கம்பெனிஸ்னா எனி அதர் சப்சிடரி கம்பெனிஸ் இருக்காது. மிக்ஸ்டு ஹோல்டிங் கம்பெனிஸ்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஹோல்டிங் கம்பெனி ரன் இட்ஸ் ஓன் பிசினஸ், அவருடைய ஓன் பிசினஸும் பண்ணுவாங்க, அதர் சப்சிடரி பிசினஸும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த கம்ப்ளீட் கன்சாலிடேஷன்ஸ். முதல்ல வந்து பார்சியல் கன்சாலிடேஷன் பார்த்தோம். அடுத்து என்னன்னா கம்ப்ளீட் கன்சாலிடேஷன்ஸ். அதாவது இந்த கம்ப்ளீட் கன்சாலிடேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த ஹேனி அப்படின்றவர் வந்து ஒரு டெஃபினிஷன் ஒன்று தரார்.
சார் இந்த கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் என்ன? ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு மெர்ஜரு, இன்னொன்னு அமால்கமேஷன். சார் மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். சார் மெர்ஜர்னா என்னன்னா, இப்போ இப்போ எக்ஸ் கம்பெனியும் ஒய் கம்பெனியும் ரெண்டு பேர் வந்து மெர்ஜ் ஆகிறது, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றது. அமால்கமேஷன் அப்படின்னா ஏ கம்பெனி பி கம்பெனி ஒன்றிணைந்து புதுசா ஒரு கம்பெனி உருவாக்குறது. இப்படி நாம் பார்த்துரு ஆனா இதுல வந்து ஒரு சிமிலியர் டிஃபரன்ஸ் தான். மெர்ஜருக்கும் அமால்கமேஷனுக்கும் ஒரு சிமிலியர் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். இதுல பாருங்க, இந்த கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் அப்படின்னு வரும்போது a form of business organization which is established by outright purchase of the property of constituent organizations. அதாவது outright purchase பண்றது, அப்படியே மொத்தமாவே என்ன பண்றது, பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு. அண்ட் மெர்ஜ் ஆர் அமால்கமேஷன் ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டிஸ் இன்டு சிங்கிள் பிசினஸ் யூனிட்ஸ். அப்படியே அவுட்ரைட் பர்ச்சேஸ் பண்றது. இருங்க நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இது ஒண்ணு. இப்போ மெர்ஜர் அப்படின்னு வரும்போது நான் இங்கே சொல்லிடும் பாருங்க, மெர்ஜருக்கும் அமால்கமேஷனுக்கும் டிஃப்ரெண்ட் நாங்க சொல்றோம் பாருங்க. இப்போ மெர்ஜர் அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து டாடா கம்பெனிஸ் இருக்குது சார். அதாவது டாடா கம்பெனி அப்படின்னாவே வெல் ரெப்புடேஷன், சவுண்டு ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் இருக்கிறான் ஒண்ணு. சார் இதே போல டாடா கம்பெனில வந்து என்னன்னா, இப்ப கார் மேனுஃபேக்சரிங்கு, அந்த ஆட்டோ மேனுஃபேக்சரிங்கு இதெல்லாம் பண்றாங்க. சார் இதே சிமிலியர் டைப் இன்னொரு கம்பெனிஸ் வந்து அதே போல வந்து கார் மேனுஃபேக்சரிங் பண்றான், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் பண்றான். ஆனா அவனால கம்பெனி ரன் பண்ண முடியல, லாஸ் ஆகுது. லாஸ் என்டிட்டி அப்படின்னுவாங்க. அதுதான் என்டிட்டினா பிசினஸ், லாஸ் என்டிட்டி ஆகுது. இப்ப டாடா கம்பெனி என்ன பண்ணுவான்னா, யோ மொத்த சொத்து நான் ஒன்னா மொத்தமா அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், நீ என் கூட வந்து சேர்ந்துரு, நம்ம ரெண்டு பேரும் வந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னன்னா மெர்ஜர். அதாவது என்னன்னா சவுண்ட் பினான்சியல் பிசினஸ் என்ன பண்றான், அந்த லாஸ் பிசினஸ நீ என் கூட சேர்ந்துக்க, நம்ம மெர்ஜ் ஆகிக்கலாம், வா ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னானா அது மெர்ஜே. சார் அமால்கமேஷன் அப்படின்னா வாலண்டரியாவே ரெண்டு கம்பெனி ஒன்றிணைவான். அதுதான் என்னன்னா சிமிலியர் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் வந்து என்ன பண்றான், ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா கூட ஒன்றிணைஞ்சிடுறாங்க. இதுதான் வந்து வித்தியாசம். ஓகேவா? அப்போ மெர்ஜர் அப்படின்னு வரும்போது ஆர்கனைசேஷன் விச் எஸ்டாப்ளிஷ்டு பை த அவுட்ரைட் பர்ச்சேஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மெர்ஜர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெர்ஜர் இருக்குது. இந்த ஹரிசாண்டல், வெர்டிகல், காங்கிளோமெரேட் மெர்ஜர், கான்சென்ட்ரிக் மெர்ஜர்னு இருக்கிறாங்க. இந்த ஒன்றிணைதல் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிசினஸ் காம்பினேஷன்ல வந்து இந்த வெர்டிகல் காம்பினேஷன், ஹரிசாண்டல் காம்பினேஷனு, சர்க்குலர் டயகனல் காம்பினேஷனு, கம்பல்சரி காம்பினேஷன், வாலண்டரி காம்பினேஷன் பார்த்தல. அதே போல இந்த ஹரிசாண்டல்னா ரெண்டு பேரும் ஒரே பிசினஸ் பண்றவங்க ஒன்றிணைது. வெர்டிகல் காம்பினேஷன் நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம் பாருங்க, இந்த மீடியாஸ். அதாவது வந்து ஒரே சிமிலியரா இருப்பாங்க, ஒன்றிணைஞ்சிரும். நியூஸ் பேப்பர் எல்லாம் இருக்கிறாங்க பாரு அவங்க. இந்த காங்கிளோமெரேட் மெர்ஜர் அப்படின்னா நம்ம சர்க்குலர் காம்பினேஷன் பார்த்தோம் பாருங்க சார், அன்ரிலேட்டடாவே இருப்பாங்க சார். அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து சம்பந்தமே இருக்கா சார். இண்டஸ்ட்ரீஸ் ஆர் அன்ரிலேட்டட் அண்ட் ஈச் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுதான் வந்து காங்கிளோமெரேட் மெர்ஜர். அடுத்து வந்து கான்சென்ட்ரிக் மெர்ஜர் அப்படின்னு வரும்போது இதுல நல்லா பாருங்க சார், கஸ்டமருக்கு சர்வீசஸ் தான் பண்ணுவாங்க, சேம் சர்வீசஸ், ஆனா சம்திங் ஏதோ லிங்க் ஆயிருக்கும். என்ன சார் பாத்தீங்கன்னா, இப்போ டூ ஃபார்ம்ஸ் விச் ரிலேட்டட் டு ஈச் அதர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கஸ்டமர் குரூப்ஸ், ஃபங்க்ஷன், டெக்னாலஜி எல்லாமே ஒன்னாதான் இருப்பாங்க. அதுதான் என்னன்னா கான்சென்ட்ரிக் மெர்ஜர். இப்போ இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது இல்ல,
அவங்களும் இந்த யூபிஎஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்களும் ஒன்றிணைந்து அதான் கான்சென்ட்ரிக் மெர்ஜர் அப்படின்னு சொல்லி நாம வந்து ஏதோ ஒரு விதத்துல இது என்னன்னா இந்த டயகனல் காம்பினேஷன் ஒண்ணு வரும் பாருங்க, அது நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ரிலேஷன் ஆகும், அதுதான் சொல்றது. அடுத்து என்னன்னா ஃபார்வேர்டு மெர்ஜர் அப்படின்னு வரும்போது என்னன்னா, இதுல நல்லா கவனிங்க, ஃபார்வேர்டு மெர்ஜருக்கும் ரிவர்ஸ் மெர்ஜருக்கும் இதுதான் நமக்கு கொஸ்டின் ஏரியா. இந்த ஃபார்வேர்டு மெர்ஜர் அப்படின்னா டார்கெட் மெர்ஜஸ் வித் த பையஸ், அதாவது வந்து பையரா கூட போய் ஒன்றிணைஞ்சது, அதுதான் வந்து ஃபார்வேர்டு மெர்ஜர். சார் நானா முன் வந்து உங்களா கூட மெர்ஜ் ஆகிக்கிறேன் சார், இப்போ நான் வந்து கம்பெனிஸ் டார்கெட்டட் கம்பெனிஸ் நான் வந்து பையர் உங்களா கூட நான் மெர்ஜ் ஆகிறேன் அப்படின்னு சொன்னா அது ஃபார்வேர்டு மெர்ஜர். ரிவர்ஸ் மெர்ஜர் அப்படின்னா அது ஆப்போசிட், பையர்ஸ் மெர்ஜி வித் த டார்கெட். இப்ப பையர் என்ன பண்ணுவார்னா, சார் நான் உங்களா கூட வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், உங்க பிசினஸ் நான் வாங்கிக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆகிக்கலாம் அப்படின்னா அதுதான் அது ரிவர்ஸ் மெர்ஜர். அப்போ இந்த இடத்துல ஃபார்வேர்டு மெர்ஜர்னா டார்கெட் மெர்ஜர் வித் த பையஸ், ஓகேவா. ரிவர்ஸ் மெர்ஜர் வரும்போது அப்படியே ஆப்போசிட், பையஸ் மெர்ஜி வித் டார்கெட். ஓகே, அடுத்து என்னன்னா இந்த சப்சிடரி மெர்ஜர்ஸ் அப்படின்னு வரும்போது, சார் இந்த சப்சிடரி மெர்ஜர் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க பாருங்க. சார் இப்போ வந்து என்னன்னா, இப்போ வாங்குற கம்பெனிஸ் இருக்கும், அவனே என்ன பண்ணான்னா ஒரு ஆத்தரைஸ்டு கம்பெனியை வந்து உருவாக்கி இருப்பான், அந்த கம்பெனியா கூட மெர்ஜ் ஆகிறது என்னன்னா சப்சிடரி மெர்ஜர். அது பாருங்க, a subsidiary merger is said to acquire when the buyer set up an acquisition. பையர் என்ன பண்ணிருப்பாரு, அக்விசிஷன் கம்பெனியை ஒண்ணு வச்சுன்னு இருப்பார். அதாவது என்னன்னா அது அங்கீகாரம் பெற்ற உதவி நிறுவனம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நிறுவனத்தை கூட ஒரு கம்பெனி மெர்ஜ் ஆனா அது சப்சிடரி மெர்ஜர். அப்ப இந்த 3 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபார்வேர்டு மெர்ஜர்னா இந்த டார்கெட்டர் போய் பையரா கூட மெர்ஜ் ஆகிறது ஒண்ணு. ரிவர்ஸ் மெர்ஜர்னா பையர் டார்கெட்டோட போய் ஒன்றிணைதல். அடுத்து இந்த சப்சிடரி மெர்ஜர் அப்படின்னா ஒரு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம், ஏற்கனவே ஒரு நிறுவனம் இருக்கும், அதுக்கு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் ஒண்ணு இருக்கும், அந்த நிறுவனத்தோட மெர்ஜ் ஆனா சப்சிடரி மெர்ஜர் அப்படின்றாங்க. அடுத்து என்னன்னா நமக்கு இந்த அமால்கமேஷன்ஸ். நான் சொன்ன பாருங்க, மெர்ஜ் அப்படின்னா நாம என்ன சொன்னோம், அவுட்ரைட் பர்ச்சேஸ். ஓ நீ லாஸ்ட்ல இருக்கிற, நீ என் கூட வந்து சேர்ந்துக்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றது என்னன்னா மெர்ஜ். சார் அமால்கமேஷன் அப்படின்னா என்னன்னா ரெண்டு கம்பெனி வந்து மனப்பூர்வமா ஒன்றிணைதல், அதாவது வந்து டூ ஆர் மோர் கம்பெனிஸ் கம்பைன் டு கிரியேட் நியூ கம்பெனிஸ். அதாவது வந்து ஆப்பிள் நிறுவனமும் ஆரஞ்சு நிறுவனமும் ஒன்றிணைந்து ஒரு புதுசா ஒரு கம்பெனிஸ் வந்து உருவாக்குனாங்கன்னா அது அமால்கமேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது பாருங்க, ஆல் த கம்பைனிங் கம்பெனிஸ் லாசஸ் த செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து நமக்கு சொல்றது. இதை பேஸ்டா வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா நோட் எல்லாம் எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம சப்சிடரி மெர்ஜர்னா என்ன, அந்த மாதிரி தனி ஒரு நோட் போட்டு மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடிக்கடி திரும்ப திரும்ப நீங்க கேளுங்க இந்த வீடியோவை. ஏதாவது டவுட் இல்லை தவறுதலா ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து முதல்ல வந்து நம்ம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பெல் ஐக்கான் கொடுங்க. அப்போதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். மேக்சிமம் நான் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணி தான் போடுறேன். நீங்க வந்து நோட் எடுக்கிறது மறக்கவே மறக்காதீங்க. ஆக்சுவலா நான் இதை முதல்ல சொல்லணும். நீங்க என்ன பண்ணுங்க, தனி ஒரு நோட் போட்டு மெயின்டைன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்